மார்ச் 17 1987 மும்பையில் இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 25 வயசு இருக்க ஒரு நபர் ஒரு விஷயத்தை பற்றி ஆழமாக யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அவர் மட்டும்தான் தனியாக இருக்காரான்னு கேட்டால் அதுதான் கிடையவே கிடையாது. அவர் கூட அவருடைய அப்பா அம்மா 2 பேர் இருந்திருக்காங்க. அவருடைய அப்பா அம்மா 2 பேருமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ரிட்டையர்மெண்ட் ஆனதுனால அவங்களுடைய பென்ஷன் பணத்தை வச்சு தான் ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுடைய பென்ஷன் பணத்தில் ஃபேமிலியை ரன் பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டமாக இருந்திருக்கு. இதனால் அந்த இளைஞர் என்ன யோசிக்கிறாருன்னா, நாமளும் வேலைக்கு போனால் தான் ஃபேமிலியை ரன் பண்ண முடியும்னு சொல்லி டெய்லியுமே அங்கே கிடைக்கிற நியூஸ் பேப்பரில் எல்லா பக்கத்தையும் தேடி பார்க்குறாரு. அதுக்கு காரணம் ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர்லையாவது வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லி ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டிருக்காதான்னு சொல்லி டெய்லியுமே எல்லா நியூஸ் பேப்பரையுமே படிக்கிறாரு. மார்ச் 17 1987 அன்னைக்கு காலையில் இவர் ரெகுலராக நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரை படிக்கிறாரு. அந்த நியூஸ் பேப்பரில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்கு. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் என்ன போட்டிருக்குன்னா, எங்களுக்கு 50 படித்த பட்டதாரிகள் வேணும், இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர், செக்யூரிட்டி ஆஃபீஸர், இந்த 2 வேலைக்கான வேகன்சிக்கு தான் நாங்கள் ஆள் எடுக்க போகிறோம். மார்ச் 18 தாஜ் இன்டர் கான்டினென்டல் ஹோட்டலில் தான் இந்த வேலைக்கான இன்டர்வியூ நடக்க போகுதுன்னு சொல்லி அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்கு. இதை படித்த உடனே அந்த இளைஞர் என்ன முடிவு பண்ணுறாருன்னா, எப்படியாவது இந்த வேலையை நம்ம வாங்கி ஆகணும்னு சொல்லி அடுத்த நாள் காலையில் அந்த வேலைக்கான இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு டிக்டாப்பாக ரெடி ஆகின்னு போகிறாரு. ஆனால் அவருக்கு அப்போ தெரியாது அவர் சேர போகிற வேலை ஒரு பொய்யான வேலை. அது மட்டும் இல்லாமல் இந்திய வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய ராபெரிக்கு இவர் ஹெல்ப் பண்ண போகிறாரு. அந்த ராபெரி நடக்கிற இடத்துல இவரும் இருக்க போகிறாருன்னு சொல்லி அப்போ அவருக்கு தெரியாது. 1987 இந்தியாவில் நடந்த ஒரு மிகப்பெரிய ராபெரியை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மார்ச் 18 1987 அன்னைக்கு காலையில் ராஜுன்ற இளைஞர் அந்த இன்டர்வியூவை அட்டன் பண்ணி ஆகணும்னு சொல்லி ஆர்வமாக கிளம்புறாரு. அதுக்கு காரணம் அவர் அட்டன் பண்ண போகிற இன்டர்வியூ சாதாரணமான இன்டர்வியூ கிடையாது, சிபிஐ ஆஃபீஸருக்கான இன்டர்வியூ. இதனால் ராஜு நம்ம மட்டும் எப்படியாவது இந்த இன்டர்வியூவை அட்டன் பண்ணி அதில் செலக்ட் ஆகிட்டோம்னா நம்மளுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், நம்மளோட ஃபேமிலியோட கஷ்டமும் குறையும்னு சொல்லி ஆர்வமாக அந்த இன்டர்வியூவை அட்டன் பண்ணுறதுக்காக தாஜ் இன்டர் கான்டினென்டல் ஹோட்டலுக்கு போகிறாரு. ஆனால் அங்கே இருந்த ஒரு சில நபர் ராஜு கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அட்டன் பண்ண வந்த இன்டர்வியூ இங்கே நடக்கல, பக்கத்தில் இருக்க மிடில் டவர்ன்ற இடத்துல தான் நடக்குதுன்னு சொல்லி ராஜு கிட்ட சொல்கிறாங்க. ராஜுவும் உடனே அந்த மிடில் டவர்ன்ற இடத்துக்கு போகிறாரு. அங்கே போய் பார்க்கும்போது அவருக்கு முன்னாடியே 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அந்த இடத்துல அந்த இன்டர்வியூவை அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஆனால் ராஜு தன்னோட ஃபேமிலி கஷ்டத்துக்காக எப்படியாவது இந்த வேலையை வாங்கியே ஆகணும்னு சொல்லி அந்த இன்டர்வியூ நடக்கிற அந்த இடத்துல போய் உக்காடுறாரு. இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தராக கூப்பிடுறாங்க. ஒவ்வொருத்தராக இன்டர்வியூ ரூம்குள்ளே போயிட்டு இன்டர்வியூ முடிஞ்சு வெளியே வராங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ராஜோட பேரையும் கூப்பிடுறாங்க. ராஜுமே அந்த ரூமுக்கு பக்கத்தில் போகிறாரு. அவர் அந்த இன்டர்வியூ ரூம்குள்ளே நுழையும் போது என்ன மனசில் நினைக்கிறாருன்னா, உள்ள ஒரு 4-5 ஆஃபீஸர் உக்காந்துருப்பாங்க, அவங்க தான் நம்மள இன்டர்வியூ பண்ண போகிறாங்கன்னு சொல்லி பயத்தோடைய அந்த ரூம்குள்ளே போகிறாரு. ஆனால் அந்த ரூம்குள்ளே போய் பார்க்கும்போது ஒரே ஒரு நபர் மட்டும் உயரமாக கண்ணாடி போட்டுக்கிட்டு கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக உக்காந்துட்டு இருந்திருக்காரு. அந்த நபர் ராஜுவை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, வாங்க ராஜு, வந்து உங்களுடைய சீட்டில் உக்காருங்கன்னு சொல்லி ரொம்பவுமே சவுண்டாக சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே ராஜுவோட மனசுக்குள்ள ராஜு என்ன நினைக்கிறாருன்னா, இவர் பேசுகிற விதத்தை பார்த்தாவே இவர் ஒரு மிகப்பெரிய சிபிஐ ஆஃபீஸராக இருப்பாரோன்னு சொல்லி அந்த இடத்துல போய் உக்காடுறாரு. இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகுது. அந்த நபர் ராஜு கிட்ட நிறைய கேள்விகள் கேட்குறாரு. ராஜுவுமே அந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறாரு. ராஜுவோட எஜுகேஷன், ஹேபிட், ஃபேமிலி எல்லாத்தையும் பற்றியும் அந்த நபர் கேட்குறாரு. ராஜுவுமே எல்லாத்தையும் சொல்கிறாரு. இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நபர் ராஜு கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வெளியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்களா இல்லையான்னு சொல்லி நாங்கள் வெளியே வந்து சொல்லுவோம்னு சொல்லி ராஜு கிட்ட சொல்கிறாரு. ராஜுவுமே வெளியே வந்து வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொருத்தராக இன்டர்வியூ ரூம்குள்ளே போயிட்டு வராங்க. ஒரு சில பேர் வீட்டுக்கே கிளம்பி போயிடுறாங்க. அப்போ ராஜு அவருடைய மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கிறாருன்னா, நிறைய பேர் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க, அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் வேலை கிடையாது, நம்மளை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க, அப்போ நம்ம ஒருவேளை செலக்ட் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்டர்வியூவும் முடியுது. அந்த இன்டர்வியூவை நடத்தின நபர் கையில் ஒரு பேப்பரோட அந்த இன்டர்வியூ நடந்த ரூமை விட்டு வெளியே வராரு. வெளியே வந்து அங்கே உக்காந்துட்டு இருந்த எல்லார்கிட்டையும் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வேலைக்காக நாங்கள் 26 பேரை செலக்ட் பண்ணியிருக்கோம், இந்த லிஸ்ட்டில் நேம் இல்லாதவங்கலாம் வீட்டுக்கு கிளம்பி போயிடுங்க, இந்த லிஸ்ட்டில் நான் படிக்க போகிறேன், இந்த லிஸ்ட்டில் நேம் இருக்கிறவங்க மட்டும் லெஃப்ட் சைடு வந்து உக்காருங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ ராஜுவுமே அந்த இடத்துல உக்காந்துட்டு இருந்திருக்காரு. அந்த நபர் எல்லாரோட
எல்லாருடைய பேரையும் படிக்க ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட 24 பேருடைய பேரை படிக்கிறாரு. அப்போ ராஜுக்குள்ள ஒரு பயம் வந்துடுது. இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. அந்த 2 பேரில் நம்ம பேர் இல்லாமல் போயிட்டா இந்த வேலை நம்மளுக்கு கிடைக்காதுன்னு சொல்லி பயத்தோட உக்காந்துட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் தான் அந்த நபர் 25வது பேரா ராஜோட பேரை படிக்கிறாரு. உடனே ராஜுவோட மனசுக்குள்ள ரொம்பவுமே சந்தோஷப்படுறாரு. நம்ம இனிமேல் சிபிஐ ஆஃபீஸர் நம்மளுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிச்சின்னு சொல்லி சந்தோஷத்தோட லெஃப்ட் சைடு போய் ராஜு உக்காடுறாரு. அந்த நபருமே அந்த லிஸ்ட்டை படித்து முடிக்கிறாரு. அந்த லிஸ்ட்டில் நேம் இல்லாத மற்ற எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ அந்த நபர் அங்கே உக்காந்துட்டு இருந்த 26 பேர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் நீங்கள் சிபிஐ ஆஃபீஸர், இந்த விஷயம் உங்களுடைய ஃபேமிலிக்கு கூட தெரியக்கூடாது. நீங்கள் இந்த வேலை கிடைச்சதுக்காக ஏதாவது செலிப்ரேட் பண்ணுறதா இருந்தால் இன்றைக்கி நைட்டே பண்ணிக்கோங்க. நாளைக்கு காலையில் உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது. நாம் ஒரு இடத்துக்கு சிபிஐ ரைடுக்கு போகிறோம். எல்லாருமே நாளைக்கு காலையில் 11 மணிக்கு தாஜ் இன்டர் கான்டினென்டல் ஹோட்டலுக்கு முன்னாடி வந்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறாரு. அடுத்த நாள் மார்ச் 19, 1987 அன்னைக்கு காலையில் செலக்ட் ஆன 26 பேருமே டிக்டாப்பாக ரெடி ஆகிட்டு தாஜ் இன்டர் கான்டினென்டல் ஹோட்டலுக்கு முன்னாடி சரியாக 11 மணிக்கு வந்து நிற்கிறாங்க. அவங்க நின்றுட்டு இருந்த இடத்துக்கு ஒரு லக்ஸுரியான பஸ்ஸுமே வருது. அந்த பஸ்ஸுக்குள்ளே இருந்து அந்த இன்டர்வியூவை நடத்தின மோகன் சிங்ன்ற நபர் இறங்கி வராரு. இறங்கி வந்து அங்கே நின்றுட்டு இருந்த 26 பேர்கிட்டையும் என்ன சொல்கிறாருன்னா, இன்னைக்கு தான் உங்கள் வேலையோட முதல் நாள். இன்னைக்கு நாம் ஒரு முக்கியமான சிபிஐ ரைடுக்கு போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே நான் ஐடி கார்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி 26 பேருக்குமே ஐடி கார்டு கொடுக்குறாரு. அவங்களுமே அந்த ஐடி கார்டை வாங்கிட்டு நம்ம இனிமேல் சிபிஐ ஆஃபீஸர் ஆகிட்டோன்னு சொல்லி சந்தோஷத்தில் ஒவ்வொருத்தராக ஏறி அந்த பஸ்ஸுக்குள்ளே போய் உக்காடுறாங்க. அதில் ராஜுவும் இருக்காரு. அந்த 26 பேருமே பஸ்ஸுக்குள்ளே ஏறினதுக்கப்புறம் பஸ் கிளம்பி போகுது. அப்போ மோகன் சிங் எழுந்து அங்கே உக்காந்துட்டு இருந்த எல்லார்கிட்டையும் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. மும்பையில் இருக்க ஒரு ஃபேமஸான நகை கடையில் நகையில் கலப்படம் இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. அந்த நகை கடைக்கு தான் நம்ம ரைடுக்கு போகிறோம். அந்த நகையில் கலப்படம் இருக்குதா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோன்னு சொல்லி எல்லார்கிட்டையும் சொல்கிறாரு. ஸ்ட்ரெயிட்டாக அந்த பஸ் கோப்ரா ஹவுஸ்ன்ற இடத்துக்கு வருது. அந்த இடத்துல தான் டிபி ஜட்டுன்ற நகை கடை இருக்குது. அந்த நகை கடைக்கு முன்னாடி தான் அந்த பஸ்ஸை நிறுத்துகிறாங்க. திரும்பவும் மோகன் சிங் எழுந்து வந்து அந்த 26 பேர்கிட்டையும் என்ன சொல்கிறாருன்னா, இன்னைக்கு தான் உங்கள் வேலையோட முதல் நாள். இன்னைக்கு நம்ம பண்ண போகிற சிபிஐ ரைடை நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணணும். நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் இந்த வேலையில் உங்களால் தொடர்ந்து இருக்க முடியும். நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட இன்றைக்கி உங்கள் வேலை உங்கள் கையை விட்டு போயிடும்னு சொல்லி எல்லார்கிட்டையுமே சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அந்த பஸ்ஸில் இருந்து 26 பேரும் இறங்குறாங்க. மோகன் சிங் அவங்க முன்னாடி நடந்து வராரு. அவருக்கு பின்னாடி அந்த 26 பேருமே நடந்து வராங்க. திடீர்னு ஒரு பஸ்ஸில் இருந்து 27 பேர் இறங்கி வரதை பார்த்த உடனே அந்த நகை கடைக்கு முன்னாடி இருந்த செக்யூரிட்டிஸ் ரொம்பவுமே பயந்து போகிறாங்க. அவங்க கிட்ட மோகன் சிங் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் சிபிஐ ஆஃபீஸர், உங்களுடைய நகை கடையில் நகையில் கலப்படம் இருக்கிறதா எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நாங்கள் சிபிஐ ரைடு பண்ண போகிறோன்னு சொல்லி அந்த செக்யூரிட்டிஸ் கிட்ட இருந்த 2 கன்னையும் வாங்கிக்கிறாரு. வாங்கி பின்னாடி இருக்கவங்க கிட்ட கொடுத்துட்டு 27 பேருமே அந்த நகை கடைக்குள்ளே போகிறாங்க. அப்படி போகும்போது உள்ளே இருந்த எம்ப்ளாயி எல்லாமே இவங்கள பார்த்துட்டு ரொம்பவுமே பயத்தோட நின்றுட்டு இருக்காங்க. அப்படி மோகன் சிங் கடைக்குள்ளே என்ட்ரியான உடனே அவருடைய ஐடி கார்டை தூக்கி, நாங்கள் சிபிஐ ஆஃபீஸர், உங்களுடைய கடையில் இருக்க நகையில் கலப்படம் இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அதனால் இங்கே நாங்கள் ரைடு பண்ண போகிறோம்னு சொல்லி எல்லார்கிட்டையுமே சொல்கிறாரு. அங்கிருந்த எம்ப்ளாயிஸ் எல்லாமே பயத்தில் ஓரமாக போய் நிற்கிறாங்க. அப்போ அந்த கடையோட ஓனர் வந்து மோகன் சிங் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, எங்களுடைய கடையில் எந்த ஒரு கலப்படமும் கிடையாது, எல்லாத்தையுமே நாங்கள் கரெக்டாக தான் பண்ணுறோன்னு சொல்லி மோகன் சிங் கிட்ட சொல்கிறாரு. அப்போ மோகன் சிங் என்ன பண்ணுறாருன்னா, அவர் கையில் இருந்த ஒரு டாக்குமெண்ட்டை எடுத்து காட்டுறாரு. என்கிட்ட செர்ச் வாரண்ட் இருக்குது, நான் உங்களுடைய கடையில் ரைடு பண்ண போகிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த ஓனருமே அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு அதில் எல்லாமே கரெக்டாக இருந்ததுனால சைலண்ட்டாக போய் ஒரு ஓரமாக நிற்கிறாரு. மோகன் சிங் உடனே அவருடைய டீம் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, டெலிஃபோன் லைனை கட் பண்ணுங்க, இங்கே இருக்க சிசிடிவியும் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லார்கிட்டையுமே சொல்கிறாரு. அங்கே இருந்த ஆஃபீஸர்ஸுமே இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நாள் ஃபஸ்ட்டு வேலை, இதை நம்ம கரெக்டாக செஞ்சால் தான் நம்மளுடைய வேலை நம்ம கட்டியே இருக்கும்னு சொல்லி மோகன் சிங் சொன்ன விஷயத்தை கரெக்டாக பண்ணுறாங்க. அடுத்து மோகன் சிங் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய டீம் கிட்ட இங்கே இருக்க நகைகளை எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பாக்ஸில் போடுங்க, அந்த நகைகள் எல்லாமே சாம்பிள் நகைகள், அந்த நகைகளை செக் பண்ணி பார்த்தா தான் அதில் கலப்படம் இருக்குதா இல்லையான்னு சொல்லி நம்மளுக்கு தெரிய வரும்னு சொல்லி எல்லா நகையையும் எடுக்க சொல்கிறாரு. அவர் சொன்ன மாதிரியே அந்த 26 பேரும் கடையில் இருந்த எல்லா நகைகளையுமே எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு மோகன் சிங் முன்னாடி வைக்கிறாங்க. மோகன் சிங் அந்த கடையோட ஓனர் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இந்த நகைகளை எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் இந்த நகைகளில் கலப்படம் இருக்குதா இல்லையான்னு சொல்லி தெரிய வரும். இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். இந்த டெஸ்ட்டை நாங்கள் வெளியே தான் பண்ண
பண்ண போகிறோம், அதனால் இந்த நகைகளை எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி அந்த ஓனர் கிட்ட சொல்கிறாரு. அந்த ஓனருமே சைலண்ட்டாக இருக்கிறாரு. மோகன் சிங் அவருடைய டீம் கிட்ட இந்த பெட்டிகளை எல்லாத்தையுமே பஸ்ஸில் ஏற்றி வைக்க சொல்கிறாரு. இவர் சொன்ன மாதிரியே எல்லா பெட்டிகளையும் அந்த 26 பேரும் பஸ்ஸுக்குள்ளே ஏற்றி வைக்கிறாங்க. திரும்பவும் மோகன் சிங் என்ன பண்ணுறாருன்னா அந்த கடையோட ஓனர் கிட்ட ஒரு வருஷத்துக்கு நடந்த சேல்ஸோட டாக்குமெண்ட்டை எல்லாத்தையுமே கொடுக்க சொல்லி கேட்குறாரு. அந்த ஓனருமே கொடுக்குறாரு. காலையில் இருந்து இவ்வளோ நேரம் வரையும் கலெக்ட் ஆன எல்லா மணியையும் கொடுக்க சொல்கிறாரு. அந்த ஓனருமே காலையில் இருந்து வியாபாரம் ஆன எல்லா காசையுமே மோகன் சிங் கிட்ட கொடுத்துட்டாரு. இதை எல்லாத்தையுமே கணக்கு பார்த்துட்டு நான் 1 மணி நேரத்தில் திரும்பவும் வந்துடுவேன். அது வரைக்கும் என்னுடைய 26 சிபிஐ ஆஃபீஸரும் உங்களுடைய கடைக்குள்ளேயே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி அவங்க சொல்கிறத பண்ணுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து மோகன் சிங் கிளம்பி போகிறாரு. இதுக்கடுத்து 1 மணி நேரமும் ஆகுது. 1 மணி நேரமாக அந்த நகை கடையை பின் ட்ராப் சைலண்டில் இருக்கு. ஆனால் 1 மணி நேரம் கழிச்சியும் மோகன் சிங் வரவே இல்லை. அந்த கடைக்குள்ளே கஸ்டமராக இருந்தவங்க எல்லாருமே என்ன கேட்குறாங்கன்னா, சார் நாங்கள் இந்த நகை கடைக்கு நகை வாங்க தான் வந்தோம், எங்களை எதுக்கு பிடிச்சி வச்சுருக்கீங்க, நாங்கள் வீட்டுக்கு கிளம்பலாமான்னு சொல்லி அங்கே இருக்க ஆஃபீஸர்ஸ் கிட்ட கேட்குறாங்க. அவங்களுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்திருக்கு. அந்த கடையோட ஓனருமே என்னடா ஒரே ஒருத்தன் மட்டும் எல்லா நகையும் எடுத்துகிட்டு செக் பண்ணிட்டு வரேன்னு போனால் 1 மணி நேரம் கழிச்சும் ஆளவே காணோம், ஏதோ சந்தேகமாக இருக்குன்னு சொல்லி அந்த கடையில் வேலை செய்கிற ஒரு எம்ப்ளாயை போலீஸ்க்கு ஃபோன் பண்ண சொல்கிறாரு. அந்த எம்ப்ளாயுமே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாரு. அப்போ போலீஸ் அந்த எம்ப்ளாய் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னைக்கு தேதியில் மும்பை முழுக்க எந்த ஒரு சிபிஐ ரைடுமே நடக்கிற மாதிரி எங்ககிட்ட பர்மிஷன் வாங்கலைன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த எம்ப்ளாயுமே இதை கேட்ட உடனே தூக்கி வாரி போட்டுருச்சு. உடனே இந்த ஒரு விஷயத்தை அந்த நகைக்கடையோட ஓனர் கிட்ட சொல்கிறாரு. ஓனருமே அதிர்ச்சியில் மூழ்கி போயிருக்காரு. உடனே போலீஸ் கிட்ட ஒரு கம்ப்ளைண்டாக கொடுக்குறாங்க. போலீஸுமே அந்த நகைக்கடைக்கு வந்து அங்கே இருந்த 26 ஃபேக் சிபிஐ ஆஃபீஸர்ஸுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரித்து பார்க்கும்போது அந்த மோகன் சிங் யாருன்னு சொல்லி யாருக்குமே தெரியாமல் இருந்திருக்கு. இதுக்கடுத்து போலீஸ் அந்த கடையோடைய சிசிடிவியை செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி அந்த கடையோடைய சிசிடிவியை செக் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கு காரணம் அவங்க கடைக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் சிசிடிவி ஆஃப் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய முகம் கண்டிப்பாக சிசிடிவியில் இருக்கும்னு சொல்லி அந்த சிசிடிவியை செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அது 1987 காலகட்டன்றதுனால கேமராவோட குவாலிட்டி ரொம்பவுமே கம்மியாக இருந்திருக்கு. இதனாலேயே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் அவங்களுடைய முகம் எதுவுமே தெரியாமல் இருந்திருக்கு. இதுவுமே போலீஸ்க்கு ஒரு ஃபெயிலியரில் தான் போய் முடியுது. அடுத்து போலீஸ் அந்த கடையில் ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்குமான்னு சொல்லி தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அப்படி தேடி பார்க்கும்போதுமே போலீஸ்க்கு எதுவுமே கிடைக்காம இருந்திருக்கு. அதுக்கு காரணம் மோகன் சிங் கடைக்குள்ளே என்ட்ரி ஆன உடனே அவர் கூட வந்த 26 பேரை தான் அந்த கடைக்குள்ளே இருக்க எல்லா நகையுமே எடுக்க சொன்னாரே தவிர மோகன் சிங் எந்த ஒரு இடத்துலையுமே கை வைக்காமல் இருந்திருக்காரு. இதனாலேயே அவருடைய எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டுமே போலீஸ்க்கு கிடைக்காம இருந்திருக்கு. போலீஸ் அடுத்து இந்த 26 பேரையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரித்து பார்க்கும்போது தான் அந்த 26 பேர் சொல்கிற அடையாளத்தை வச்சு மோகன் சிங்கோட முகத்தை ஒரு ஸ்கெட்சாக வரைகிறாங்க. அந்த ஸ்கெட்சை வரைஞ்சதுக்கு அப்புறம் அந்த 26 பேருமே மோகன் சிங் எங்களை எல்லாரையுமே அந்த தாஜ் ஹோட்டலுக்கு முன்னாடி தான் ஏற்றி கூட்டிகிட்டு வந்தார், ஒருவேளை அவர் அந்த தாஜ் ஹோட்டலில் கூட தங்கி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி போலீஸ் கிட்ட சொல்கிறாங்க. உடனே போலீஸுமே அந்த தாஜ் ஹோட்டலுக்கு போய் இந்த 26 பேர் சொன்னதை வச்சு வரைஞ்ச அந்த ஒரு ஸ்கெட்சை காட்டி அந்த ஹோட்டலில் வேலை செய்கிறவங்க கிட்ட இவன் இந்த ஹோட்டலில் தங்கியிருக்கானான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அங்கே வேலை செய்கிறவங்களுமே இப்போ தான் சார் இவர் இந்த ரூமை காலி பண்ணிட்டு போனார், அவர் தங்கியிருந்த ரூமோட நம்பர் 415ன்னு சொல்லி போலீஸ் கிட்ட சொல்கிறாங்க. போலீஸுமே உடனே அந்த ரூமுக்கு போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் போலீஸால் எந்த ஒரு ஆதாரத்தையுமே எடுக்க முடியாமல் போகுது. எந்த ஒரு ஆதாரமுமே கிடைக்காம போனதுனால போலீஸ் உடனே அந்த ஹோட்டலோட ரிசப்ஷனுக்கு போய் இந்த நபர் ரூமை காலி பண்ணிட்டு போகும்போது உங்கள் ஹோட்டலுக்கு வெளியே இருக்க டாக்ஸியை தான் புக் பண்ணி போனாரான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அங்கே வேலை செய்கிறவங்களுமே ஆமாம் சார்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் அங்கே இருக்க எல்லா டாக்ஸி டிரைவரையும் கூப்பிட்டு விசாரித்து பார்க்கும்போது அதில் ஒரே ஒரு நபர் மட்டும் இந்த நபரை நான் தான் கூட்டிகிட்டு போனேன், இங்கேருந்து 3 தெருவு தள்ளி தான் ஒரு இறக்கி விட்டேன்னு சொல்லி போலீஸ் கிட்ட சொல்கிறாரு. போலீஸுமே உடனே அந்த இடத்துக்கு போய் அவங்க வச்சுருந்த அந்த டிராயிங்கை காட்டி எல்லாருக்கிட்டையுமே இந்த நபரை பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது யாருமே அங்கே இருக்கிறவங்க இந்த நபரை பார்க்கலன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு ஆட்டோ டிரைவர் மட்டும் இந்த நபர் என்ன கிராஸ் பண்ணி தான் இந்த தெருவுக்குள்ளே போனாருன்னு சொல்லி ஒரு தெருவை கை காட்டுறாரு. ஆனால் அந்த தெரு ரொம்பவுமே பிஸியான தெருவாக இருந்திருக்கு. அங்கே மக்கள் தொகை ரொம்பவுமே அதிகமாக இருந்ததுனால இந்த கூட்டத்தில் அந்த நபரை தேடி கண்டுபிடிக்கிறதுன்றது சாதாரணமான விஷயம் இல்லைன்னு சொல்லி போலீஸ்க்கு தெரிய வருது. அப்போ தான் போலீஸ்க்கு இன்னொரு ஐடியா வருது. அந்த நபர் கூட இருந்தவங்க சொன்னதை வச்சு வரைஞ்ச ஸ்கெட்சை அதை மும்பை முழுக்க ஓட்டுனா அந்த படத்தை பார்த்து யாராவது அந்த நபரை நேரில் பார்த்தா இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்கன்னு சொல்லி அந்த போஸ்டரை எல்லா இடத்துலையுமே பிரிண்ட் பண்ணி போலீஸ் ஓட்டுறாங்க. ஆனால் அதை பார்த்து ஃபோன் பண்ண மக்கள் எல்லாருமே கொடுத்த
கொடுத்த தகவல் எல்லாமே தவறான தகவலாக தான் இருந்திருக்கு. இதுவுமே போலீஸ்க்கு ஒரு ஃபெயிலியரில் தான் போய் முடியுது. இதுக்கடுத்து தான் போலீஸ்க்கு இன்னொரு யோசனை வருது. இந்த மோகன் சிங் எப்படி சிபிஐ ஆஃபீஸர் டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணுவாங்கன்றது கரெக்டாக தெரிஞ்சிருக்கு. ஒரு சிபிஐ ஆஃபீஸர் எந்த மாதிரி ரைடெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லி எப்படி கரெக்டாக தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை இந்த மோகன் சிங் சிபிஐயில் வேலை செய்கிற நபராக இருப்பாரோ இல்லை வேலை செஞ்சு அந்த வேலையை விட்டுட்டு வந்த நபராக இருப்பாரோன்னு சொல்லி சிபிஐயில் வேலை செய்கிற எல்லா நபர்களுடைய லிஸ்ட்டையும் எடுத்து போலீஸ் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போதுமே போலீஸால் அந்த மோகன் சிங்கை கண்டுபிடிக்க முடியாமல் போகுது. இப்படியே பல வருஷமாக போலீஸ் தேடிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் கடைசி வரையுமே போலீஸால் மோகன் சிங்கை கண்டுபிடிக்க முடியாமல் போகுது. மோகன் சிங் அன்னைக்கு திருடிட்டு போன நகையோட மதிப்பு 1987 கிட்டத்தட்ட 4.5 கோடி ரூபாய் இருந்ததாக சொல்கிறாங்க. இன்னை வரையுமே அந்த ராபரி பண்ண மோகன் சிங் யாருன்னு சொல்லி போலீஸால் கண்டே பிடிக்க முடியல.